நமச்சிவாய வாழ்க. என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எல்லாம் வல்ல உச்சிஷ்ட மகா கணபதியை வணங்கி இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவையிடுகின்றேன். அதாவது சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்பது எந்தெந்த மாதிரி நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நம்ம போடுறோம். முதல் நிலையில் பார்த்தீங்களா, சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன், அதாவது யமனின் உதவியாளர் சித்திரகுப்தன், அவரை நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதி கொண்டு இருப்பவர். அதனால் அவரிடம் நாம் சித்ரா பௌர்ணமி அன்று மன்னிப்பு கேட்பது முறையான செயல் அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட, நாம் காலையில் எழுந்தோன்னே என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பதிவாக இப்போ நம்ம போட கடமைப்பட்டிருக்கோம். அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் எழுந்து நாம் குளிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, காலையில் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பே அதாவது கடல் நீரில் குளிக்கிறது நல்லது. இருந்தாலும் கடல் பக்கத்தில் இருக்கிறவங்க கடலில் போய் குளிப்பாங்க. அப்போ நம்ம கடல் இல்லாதவங்க நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு பிடி உப்பு எடுத்துக்கணும். நம்ம குளிக்கக்கூடிய பக்கெட் தண்ணீரில் அந்த ஒரு பிடி உப்பை கையில் எடுத்துக்கிட்டு அபிராமி அந்தாயனுடைய 68வது பாடல், அதாவது கவனமாக கேட்டுங்க. பாரும் புனலும் கனலும் வெண்காலும் படர் விசும்பும் ஊரு முருகு சோழி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே அப்படிங்கிற இந்த 68வது பாடலை பாடிட்டு அந்த உப்பை அப்படியே அந்த பக்கெட் தண்ணியில் போட்டு கையில் நல்லா கரைச்சிட்டு மறுபடியும் அந்த குளியல் நாம் குளிக்கும்போது கடல் நீராகவும் அது மாறிவிடும். ரெண்டாவது, அபிராமி அந்தாயினுடைய அந்த பாடல் நமக்கு பொருள் சேர்வதற்குண்டான பாடல். சாதாரணமாகவே அந்த பாடலை நம்ம உப்பை கையில் வச்சுக்கிட்டு இந்த பாட்டை நம்ம தினந்தோறும் படிச்சுட்டு வந்தால் நம்மளுடைய பொருளாதார நெருக்கடி இருக்காது. இதை நினைவில் கொள்ளுங்க. அப்புறம் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, யமதர்மராஜனுடைய உதவியாளர் சித்திரகுப்தன் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதி வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம தெரிஞ்சும் தப்பு செய்கிறோம், தெரியாமையும் தப்பு செய்கிறோம். தெரிஞ்சு செய்கிற தப்புக்கு மன்னிப்பு என்பது கொஞ்சம் கடினம் கிடைப்பது. தெரியாமல் செய்வத தப்புக்கு வேணால் மன்னிப்பு உண்டு. ஒருவேளை நம்ம யாராக இருந்தாலும், இப்போ நான் என்னை உட்பட யாராக இருந்தாலும் சில தவறுகள் தெரிந்தே செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்களா, பௌர்ணமி நிலவை பார்த்து சித்திரகுப்தனை பார்த்து நம்ம என்ன வேண்டிக்கணும்னு பார்த்தீங்களா, நான் இது வரைக்கும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு மானசீகமாக நம்ம கேட்டுக்கணும். மன்னிப்பு அப்படின்னு கேட்டீங்களா, மறுபடியும் அடுத்த தடவை நம்மளுக்கு செஞ்ச தப்பை திருத்திக்கணும். அதாவது ஒரு தப்பு செய்யும்போது நமக்கு அது தப்புன்னு தெரியும் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த தப்பை திருத்திக் கொள்வது நல்லது. எம்ஜிஆர் பண்ண மாதிரி திருநாயை பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதாவது நாம் ஒரு சில தவறுகள் செய்திருக்கும் பட்சத்தில் நம்ம மனசாட்சிக்கு மறுபடியும் அந்த தவறை செய்யாதிருக்கும் பட்சத்தில் அந்த தவறு மன்னிக்கப்படும். அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தப்பு செஞ்சோம்னா அது பட்டியல் நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கும். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, அன்னைக்கு பசுவுக்கு உணவளிப்பது மிகவும் சிறப்பு. பசுவுக்கு உணவளிப்பது சிறப்பு. ரெண்டாவது, கோமாதா பூஜை பார்ப்பது சிறப்பு. இந்த கோமாதா பூஜை எனக்கு சமயத்தில் தெரிஞ்சு அவனாசி ஈஸ்வரன் கோயிலில் தினசரி காலையில் கோமாதா பூஜை நடந்துட்டு இருக்குது. அதாவது சரியாக காலை 5 மணிக்கு தினசரி கோமாதா பூஜை நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று காலை 5 மணிக்கு அவினாசி ஈஸ்வரர் கோயிலுக்கு போனீங்களா, அங்கே கோமாதா பூஜையை சிறப்பு தரிசனம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பூஜை நடக்கும். அலங்காரம் எல்லாம் நடக்கும். அபிஷேகம், அலங்காரம் எல்லாம் கண்கூட பார்த்துட்டு வந்தீங்களா மிகவும் சிறப்பு. இதை ஏன் சொல்ல வரேன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவினாசியில் கோமாதா பூஜை சிறப்பாக செய்கிறாங்க. ஆனால் அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிங்களா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் சிறப்பு. நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே தொலைந்து போயிடும். இன்னும் ஒரு படி மேலே போனால் பசுவுக்கு உணவு அளிப்பது அது மிகவும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஏழைகளுக்கு உணவு அளிப்பது. இப்போ வசதி இருக்கிறவங்க அதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. வசதி இல்லாதவங்க ஒருவேளை சாப்பாடு, அதாவது ஒரு கடையில் ஒரு 100 ரூபா போட்டால் ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி, இந்த ரோட்டு ஓரத்தில் யாராவது உணவு இல்லாமல் படுத்திருப்பாங்க, அல்லது யாசகர்கள் பசி இருந்தும் சும்மாவே படுத்திருப்பாங்க, அவங்கள தேடி போய் நம்ம உணவு கொடுக்கும் பொழுது நம்முடைய பாவ கணக்குகள் தேடி அழிந்து விடும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. ரெண்டாவது, அடுத்தபடியாக பார்த்தீங்களா, அந்த காலத்தில் நிலாசோறு அப்படின்னு இருந்ததுங்க. நிலாசோறு அப்படின்னு பார்த்தீங்களா, குடும்பத்தில் எல்லாரும், அதாவது அது 2 விதமாக இருக்குது. ஒரு சிலர் சாப்பாடு குழம்பெல்லாம் ஒரே பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சு மேல் மொட்டை மாடி இருக்குதோ அல்லது நிலா வெளிச்சத்தில் உட்காந்து எல்லாரும் உருட்டி ஒரு கையில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும்
ஒட்டி கொடுக்குள்ள சந்தோஷமாக எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த நிலா சோறுங்கிறத எதுக்காக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? இப்போ ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிங்க மாமன் மச்சான் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு வருடத்துக்குள்ள ஏதோ சங்கடம் வந்து ஒரு சிலருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருப்பாங்க. மன வருத்தம் சரியாக மூஞ்ச காட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பகைமை தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நிலாசோறு கொண்டு வந்தது. இப்போ நிலாசோறுங்கிற ஒரு விஷயமே நாளடைவில் இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி நிலாசோறு சாப்பிடுவது மிகவும் சிறப்பு. இதோட ரொம்ப முக்கியமானது, பௌர்ணமி நிலவை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா, ஒளி வெள்ளம் உள்ளே போய் வெளியே வர்றது உங்களுக்கே கண் கூட தெரியும். ஆனால் கவனமாக பார்க்கணும். மனம் சிதறாமல் பார்க்கும் பொழுது அந்த ஒளிவளம் நம்மை நோக்கி வருவதும் நம்மிடத்தில் இருந்து அந்த ஒளிவளம் அங்கே போவதும் கண் கூடாக தெரியும். அப்பொழுது ஈஸ்வர தியானம் செய்வது மிகவும் சிறப்பு. ஈஸ்வர தியானம் என்றால் அவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை கும்பலாம். அதாவது சிவபுராணம் படிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் மிகவும் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக இருக்கணும்னா அபிராமி அந்தாதி பாடல் 101 பாடல்களையும் கவனமாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்ப்பது மிகவும் சிறப்பு. ஒருவேளை படிக்க தெரிஞ்சவங்க அதை படிக்கலாம். இல்லைன்னா இப்போ ஃபோனில் தான் அபிராமி அந்தாதின்னு போட்டாவே பாடல் வருது. அந்த பாடலை உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பௌர்ணமி நிலவை பார்ப்பது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி பௌர்ணமி நிலவு அன்னைக்கு நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். அதாவது தங்களுடைய உண்மையாக தகுதிக்கு ஏற்ப, ஒரு சிலருக்கு 10,000 வந்தால் பிரச்சனை சரியாயிரும், ஒரு சிலருக்கு 1 கோடி வந்தால் தான் பிரச்சனை சரியாகும். அப்போ அந்தந்த தகுதிக்கு தகுந்தவாறு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் பொழுது, வேண்டுதலை சொல்லும் பொழுது அந்த பலன் உண்மையிலேயே சிறப்பாக நடக்கும் என்பதை நான் நிதர்சனமாக இதன் மூலம் தெரிந்து கொள்கிறேன். மேலும் விவரங்களுக்கு, அதாவது இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா, உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டிங்களா, உங்களுடைய 1 கேள்வி 2 கேள்விக்கு உண்டான பலன் சொல்லப்படும். நமச்சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன்.